உயிர் தப்பிய இரண்டாம் ஜான் பால் மே 13, 1981 ஆண்டு திருத்தந்தை ஜான் பாலை காண பேதுரு சதுரகத்தில் திரளான கூட்டம் கூடி நின்றது. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் என நீண்ட வரிசையில் பெருங்கூட்டம் நின்று கொண்டிருந்தது. புன்னகை நிறைந்த முகத்துடன் திருத்தந்தை தனது இரு கரங்களையும் உயர்த்தி ஆசிர்வதித்தார். பின்னர் சிலுவை அடையாளம் வரைந்து இருபுறமும் நின்று கொண்டிருந்த திரளான மக்களை ஆசிர்வதித்து வந்து கொண்டிருந்தார். திரண்டிருந்த மக்கள் கொண்டாடினார்கள். அப்பொழுது துப்பாக்கி ஏந்திய மர்ம மனிதன் கூட்டத்தின் நடுவே மறைந்திருந்து திருத்தந்தையை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். மர்ம நபரின் துப்பாக்கியிலிருந்து அடுத்தடுத்து வந்த 2 தோட்டாக்கள் அவரை துளைத்தன. இரத்த கரைகளோடு வாகனத்திற்குள் சரிந்து விழுந்தார். இரத்தம் அளவுக்கு அதிகமாக வெளியேற சாவு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவசர ஊர்தி மருத்துவமனைக்கு விரைந்து எடுத்து சென்றது. மருத்துவர்கள் மேற்கொண்ட கடுமையான போராட்டத்தை தொடர்ந்து காப்பாற்றப்பட்டார். உயிர் தப்பி பிழைத்த நிலையில் தனது உயிரை பறிக்க தேடிய அந்த கைதியை சந்திக்க விரும்புவதாக விருப்பத்தை தெரிவித்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். அதுவும் சிறைச்சாலையின் கம்பிகளுக்கு பின்னால் அல்ல, நேருக்கு நேராக அமர்ந்து உரையாட விரும்புவதாக தெரிவித்தார். எதிர்ப்புகளை மீறி முகமது அலி அக்காய் என்னும் அந்த சிறை கைதியை சந்தித்தார். மனதார மன்னித்தார். தந்தை மகனிடம் உரையாடுவது போல அன்பொழுக உரையாடினார். அகில உலகையும் தன் அன்பு செயலால் வென்றெடுத்தார். பகைவனுக்கு அன்பு என்னும் இயேசுவின் சொல்லை வாழ்ந்து காட்டினார் பாப்பரசர். மன்னிப்பது கோழைத்தனமல்ல, அதுதான் வீரம் என்று உலகிற்கு எடுத்துரைத்தார். மறவாமல் நீங்கள் பகைவர்களை மன்னித்த நிகழ்வுகளை எடுத்துரையுங்கள். நன்றி.